படம் நல்லா வந்திருக்கு. நல்ல முயற்சி. கேரளால இருந்து டைரக்டர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலா இருக்கு படம். சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சரத் சார் அப்போ இருந்ததுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைன்னு சொல்லலாம். எல்லாருமே ஹீரோவும் ரொம்ப நல்லா ஈடு கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. அவர் ஆனா அந்த ஃபிட்னஸ் பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டு எடுத்த படமா இல்ல. ஒரு அப்பாவோட தவிப்பு வந்து தெரியுது. ஆனா அவர் அப்பா இருக்கிற மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. நல்லா இருக்காரு. எல்லா சீன்ஸுமே சென்டிமெண்ட் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டாக வச்சு நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எந்த ஒரு விதமான தவறான மிஸ்லீட் பண்ற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. கதை வந்து சாதாரண கதை தான். ஆனா அந்த கதையை நல்லா எடுத்திருக்காங்கன்னு தோணுது. டெஃபினட்டா ஒரு ஃபேமிலி படம் தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சரத்குமார் சாரோட விவேக் எப்பவுமே த்ரில்லிங்கா தான் இருக்கும். அந்த இதுபடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ், மூவிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடல் மூலியமா எல்லாமே காட்டுறாங்க. அதுல நல்லா சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. யூனிக்கா தான் இருக்குது. ஸோ எப்பவுமே சரத்குமாரோட சீன்ஸ் தான் யூனிக்கா தான் இருக்கு. ஃபுல்லா கேர்ள்ஸ்க்காக இது பண்ணி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தப்பாடு ஆழின்ற படம் வந்துட்டு 30 இல்லை அது நம்ம சரத்குமார் சாருக்காக நம்ம கண்டிப்பா இது பண்ணி பேசுவோம். வந்துட்டு சரத்குமார் சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா வந்து எல்லாரும் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணுமே கேட்க முடியுது. பயங்கர சந்தோஷமா இருக்கு. பயங்கர சந்தோஷம் எனக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு வேற லெவல்ல சந்தோஷம். கண்டிப்பா ஆழி படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. எனக்கு அது அப்பா பாசம் கண்டிப்பா இந்த அளவுக்கு வெறித்தனமா பாசமா இருந்தாரு சரத்குமார் சாரு. செம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக்கல அத சொல்லவா வேணும். வேற லெவல்ல நடிச்சிருக்காரு சார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, படம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு போகிற டைம் போகிறது தெரியல. ஒன்று வந்து படம் ரெகுலராக ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து படத்தோட நேரம் வந்து எவ்வளோ நேரம் போகுதுன்றது தெரியல. கொஞ்சம் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆபாச காட்சிகள்னு எதுவும் கிடையாது. படம் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன எனக்கு பாட்டு தான் பிடிச்சி நான் எழுதுனேன். இல்லை படம் வந்து உங்களுக்கு வந்து எழுந்து வந்தபோது பார்த்தீங்கன்னா கடலில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா 70% படம் இதுலேயே கடல்லையே எடுத்திருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு. அதே மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே நல்லா இருக்குது. ஒரு அந்த டாக் பார்க்கிங் சவுண்டாக இருந்தாலும் சரி, கடலோட சவுண்ட், மழையோட சவுண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் எழுந்து வந்தப்புறம் திரும்ப கடலில் நடக்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இப்போ இருக்க படத்தில் ரொம்ப கதைகளுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் நிறைய குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் ரெகுலராக வந்து ஏதோ படங்கள்ன்றது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மி தான். இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆபாச காட்சிகள் எதுவும் கிடையாது. ஸோ ஓவரால் படம் நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிக்கும். அதாவது அப்படி சொல்றதுன்னா அவரொரு கேரக்டருக்கு இந்த மாதிரி படத்தை நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் கதை வந்து அவரு காதலுக்கு எதிர்ப்பு இல்லை அவரு அப்படிங்கிற மாதிரி படத்துல என்ன பிடிச்சதுன்னா காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்டிங் வந்து 2 பேருக்குமே நல்ல ஆக்டிங் தான். சரத்குமார் வந்து என்ன சொல்றதுன்னா அவரோட ஆக்டிங் வந்து அவரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படம் லவ், நல்ல உண்மையான லவ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஏத்துக்கணும் அப்படின்னு கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. அது சரியா தெரியல எனக்கு. ஆனா நல்லா இருக்கு படம். நல்லா எப்படி நல்ல அந்த பையனும் சரத்குமார் அவர்தான் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பையன் ஆக்ட் நல்லா இருக்கு. புதுசா கடைசி சீனு தன்னுடைய லவ்வே இது பண்ணிட்டு பேரண்ட்ஸ் உடைய இதுதான் ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கடைசியா பேரண்ட்ஸுக்காக விட்டு கொடுத்து தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பது சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம். சூப்பர். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசம் சொல்லலாம். என்னன்னா கடல்லே காட்டுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. பையன் புதுமுகம் நல்லா பண்ணியிருக்கான். சரத்குமார் மிஞ்சிடுறான் அவன். பையன் நல்லா பண்ணியிருக்கான். லவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு, குழந்தைங்க பார்க்குற மாதிரி. குழந்தைங்க ஒன்றும் புரியாது. இது வந்து ஒரு பணக்கார அப்பா, பையன் ரொம்ப வறுமை, எப்படி அவனை லவ் பண்ணுற மாதிரி கதை காட்டுறாரு. எனக்கு நாயோட நடிப்பு நல்லா இருக்கு. அவருக்கு நடிப்பு ஓல்டு தான், இருந்தாலும் பெருசாக ஒன்றும் வரல. பையன் நல்லா பண்ணியிருக்கான், ஹீரோ.